गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं यत्पदं दर्शितं येन तस्मै श्री गुरवे नमः। ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्। ஓம் ஸ்ரீ ஸ்ரீராமகிருஷ்ண சமர்த்த சத்குருதேவாய நமக. லலிதா வித்யோட 51வது ஸ்பீச் கேட்குறோம். இப்போ நான் இந்த தமிழில் சொல்லின்னு இருக்கேன். இதை நீங்கள் தெலுங்கில் கிஷோர்ஜி சொன்னதையும் ஒரு தடவை கேட்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறேன். நம்ம லலிதா சக்தி வித்தியில் நம்ம ரொம்ப டீப்பாக இன்னராக போயின்னு தத்துவம், சாதனா, பக்தி எல்லாத்துக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தத்துவம் அப்படிங்கிறது சத்தியத்துக்கு கிட்ட இருப்பது. ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் பக்தியில் அதி உன்னத ஸ்திதிக்கு போயிருந்தார். பக்தியில் சிகரத்தை தொட்டார்னே சொல்லலாம். அவருக்கு அதில் நோபல் ப்ரைஸை சொல்ல முடியும். அப்புறம் இன்னும் இருக்குது அப்படின்னு தோத்தாபுரி சொன்னப்புறம் அப்போ அம்பாள் ரூபத்தில் இருந்து அதுக்கு அம்பாளுக்கு பின்னாடி உள்ள சக்தி, அந்த ஒளியை பற்றி தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னார். தியானம் செய்யும்போது கவனிக்கணும், எந்த பிரகாசத்தில் அம்பாள் வேலை செய்கிறாளோ அந்த பிரேமையை சமானமாக எல்லாருக்கும் பகிர்ந்து தரா. அந்த சக்தி கிட்ட நம்ம போகணும். 685வது நாமம். அப்போ தோத்தாபுரி சொல்கிறார், சிரசை கட் பண்ணு அப்படின்னு. சிரசை கட் பண்ணால் அதை சிரசு தான் தலை, அப்படி உடனே அந்த மாதிரி அர்த்தம் எடுத்துக்கூடாது. அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி அர்த்தம். நம்ம எஸ்எஸ் மெடிடேஷனில் ரூப தியானம் இது பண்ணுறோம். இதெல்லாம் ரூப தியானம், அதர்வ சீர்ஷம், ஸ்லோகம் படிக்கிறோம், எல்லாமே பண்ணுறோம். இதெல்லாமே பக்தி யோகம், கர்மயோகம். பக்தி, ஞானம், கர்மயோகம். அதாவது யோகம் மார்க்கத்துக்கு நம்ம போயின்ட்டுருக்கோம். லயம் சக்தியில் தான் லயமாறுது. சில பேருக்கு சரஸ்வதியோட ஞான சக்தி கிடைக்கிறது, அதாவது சரஸ்வதி யோகம் கிடைச்சிருக்குன்னு சொல்லுவோம். சத்தியம், ஞானம், பக்தி, இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சத்தியத்தோட தத்துவம் தெரிஞ்சுக்கணும். பக்தி, ஞானம், யோகம், தத்துவம், இது ஒரு இதுவாக நம்ம தெரிஞ்சுக்க போயின்ட்டுருக்கோம். யோகமாக இருக்கோம். யோகம்னா லயமாறுதுன்னு அர்த்தம். அந்த சக்தியில் லயமாறுது தான் யோகம்னு சொல்கிறது. அதுக்கு பூத, பவிஷ்யத்து, வர்த்தமானம் எல்லாமே ஒத்து போகிறது. ரூல்ஸ் அண்டு ரெகுலேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஆன்ஷியன்ட் ரிஷிஸ்லாம் அவளுக்கு இதை தான் பண்ணினா, அவளுக்கு டைம் இல்லை அப்படின்லாம் கிடையாது. ஆனால் இந்த ரூல்ஸ் எல்லா காலத்துலேயும்
ஆல் ரூல்ஸை சொல்லி ஞானத்தை சம்பாதிக்கிறது கர்மயோகி. மற்றவாளுக்காக ஜீவிக்கிறது பக்தி. அதாவது அவள்லாம் ஞான மார்க்கத்தில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பத்மஸ்ரீ அவார்டு கிடைக்கிறது. அதில் ஒரு லேடி ரொம்ப செடி நட்டுண்டே இருந்தா. அதாவது செடி நடுறதுனால எவ்வளோ இது பொல்யூஷன் கண்ட்ரோல் ஆகுது, மழையெல்லாம் பெய்யுறது, பிரபஞ்சத்துக்கு அவள் சேவை பண்ணினான். அவளுக்கு பக்தியோட பற்றி தெரியாது, குரு ஞானம் அதெல்லாம் தெரியாமல் இருக்கலாம், தினம் சாமிக்கு விளக்கேற்றணும்னு அது கூட தெரியாமல் இருக்கலாம். அதெல்லாம் அவசியம் இல்லை. அவள் இந்த கர்மயோகத்தில் பரிபக்குவம் ஆயிருக்கிறவா. அந்த கர்மயோகத்தை பூர்த்தியாக தன் கையில் வச்சுட்டா. நம்ம குருவோட கொஞ்சம் கொஞ்சம் ஜென்மமாக அவரோட வந்துட்டுருக்கிறதுனால தான் இந்த ஸ்ரீவித்யா கற்றுக்கிறதுக்கு முடியுது. அந்த ஸ்ரீவித்யா கொஞ்சம் பேர் தான் கற்றுக்கிறா. அந்த கொஞ்சம் பேரில் நம்ம இருக்கோம். அப்போ என்ன, அந்த கொஞ்சம் பேரில் நம்ம இருக்கோன்னா நம்மளே அறியாமல் ஒரு சந்தோஷம் வருது, இதை இன்னும் டீப்பாக கற்றுக்கணுன்னு ஆர்வம் வருது. அந்த மாதிரி நம்ம உள்ளே போக போக தான் சின்ன கஷ்டம் வந்தாலும் பேலன்ஸ் செஞ்சுக்க முடியுது. இப்போ பணம் வரல, என்னோடய கோரிக்கை தீரலை அப்படின்னெல்லாம் நமக்கு இல்லை. சில பேர் லலிதா சஹஸ்ரநாமா கோடி அர்ச்சனையாக பண்ணுறா. அப்போ பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அவளுக்கு மனசில் ஏதோ ஒரு அசந்தர்ப்பத்தில் அவள் எதிர்பார்த்தது நடக்கலை அப்படின்னா அவள் ரொம்ப டவுன் ஆகிடுறா. நமக்கு நம்ம பகவானோட வேலை செய்கிறோம், அதனால் நம்ம நன்னா இருக்கோம். பகவான்கிட்ட நம்ம கிராட்டிடியூடாக இருக்கணும். யோகி குரு அவகிட்ட கிராட்டிடியூட் ரொம்ப அவசியம். அவள் போல் நம்ம வேலை செய்யணும், நம்மளை நாம் மாற்றிக்கணும். அனாவசியமாக சம்பிரதாயம் அப்படின்லாம் அதில் போய் இருக்கக்கூடாது. இது கருப்பு பூனை வந்தாக்க போகமாட்டேன், விடோ வந்தால் போகமாட்டேன், அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. அதெல்லாம் அவளும் மனுஷாதான், நம்மளே இதெல்லாம் ஏற்படுத்தின்னு இருக்கோம். அவள் மனசையும் ஹர்ட் பண்ணக்கூடாது. அவளும் நம்மளை மாதிரி தான். அவளுக்கு நிறைய மரியாதை கொடுக்கணும். சுவாசினிக்கு என்னென்ன மரியாதை கொடுக்குறோமோ அதே மரியாதை அவளுக்கு கொடுக்கணும். அவளை எந்த விதத்துலேயும் நம்ம ஹர்ட் பண்ணக்கூடாது. இதை திருப்பி மனசில் வாங்கிக்கோங்கோ. அவளுக்கும் தாம்பூலம் கொடுக்கணும். உங்களோட செய்கையோ உங்களோட பழக்க வழக்கங்களால் அவளை மனசில் நீங்கள் ஹர்ட் பண்ணலாம். நீங்கள் இத்தனை நாள் செஞ்ச பூஜையெல்லாம் வியர்த்தம், அதுக்கு பலனே இருக்காது. உன் மனசில் இருக்கிற குப்பையெல்லாம் முதல்ல தள்ளி வச்சு குப்பையை தூக்கி போடு. நம்ம ஒவ்வொரு அடி வச்சு ஸ்ரீவித்யா அவாவரண பூஜைக்கு உள்ளுக்குள்ளே போயின்ட்டுருக்கோம். சுவாசத்து மேலே சுவாதனையே பண்ணுறோம். அக்ஷர பரபிரம்ம யோகம், அக்ஷரத்தில் ஆத்தியாத்மிக உயர்ந்த ஸ்திதி, அதனோட சயின்ஸை இப்போ தெரிஞ்சுக்கிறோம். கிஷோர் சொல்கிறார், என் குரு எனக்கு சொல்லித்தந்ததை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், நான் டைவர்ட் ஆகலை. நம்ம எல்லோரும் உண்மையான சத்தியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு விருப்பம் இருக்கிறதுனால தான் இந்த ஸ்பீச்செல்லாம் நீங்கள் கேட்குறீள். அந்த ஸ்பீச்சை கேட்டுட்டு அதோட நீங்களும் பிரயாணிக்க ஆசைப்படுறீள். அதனால் நம்ம எல்லாருமே ஒரே கோத்திரம். என்ன கோத்திரம்? குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அகண்ட மண்டலாக்காரம் வியாப்தம் ஏன சராச்சரம் யத் பதம் தர்ஷிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. நம்ம எல்லாரும் சகோதர சகோதரிகள். குருவோட பிரேமையை அடைஞ்சவா. ஸ்ரீ தேவிக்கு கிட்டத்துக்கு போகிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுறோம். மணித்வீபம் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். சத்தியத்தை தெரிஞ்சுக்கிறோம். குரு பாதத்தை பிடிச்சுட்டு இருக்கோம், கஷ்டப்படுறோம்.
நமக்கும் அப்பப்போ லைஃப்பில் கஷ்டம் வரும், தடங்கள் இல்லாமல் இருக்காது. அப்போ ஸ்பீட் பிரேக் போடுறோம். அப்போ ஸ்பீட் பிரேக் போட்டு அதுலேருந்து மேலே கொஞ்சம் மறுபடியும் ஜபம் நிறைய பண்ணி மேலே வரோம். அம்பாளோட பாதத்தை கெட்டியாக பிடிச்சுட்டு இருக்கோம். அப்போ அம்பாள்கிட்டயே பேசுகிறோம், அம்மா எனக்கு கருணை காட்டுமா, எனக்கு இந்த மாதிரி இடைஞ்சல் வந்திருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறோம். அம்பாளோட ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு குரு மூலமாக கேட்குறோம். நவராத்திரியில் நமக்கு இந்த வருஷம் 2025 11 days வந்தது, 2 நாள் எக்ஸ்டென்ஷன் கிடச்சிது. ஹ்ரீம் ஜபம் பண்ணினோம், க்ளீம் ஜபம் பண்ணினோம். தாட் ப்ராசஸ்ஸு நோபிள் கோப்பர் பயாலஜிக்கல் கிளாக் சொல்லணும். அதாவது நான் 1,00,000 ஜபம் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத நம்ம மனசால் சொன்னால் கூட நம்ம பயாலஜிக்கலாக நம்மளோட உடம்பு ரீதியாக எனக்கு ஜபம் 1,00,000 ஜபம் பண்ண சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குங்கிறது அது அவாவா அனுபூதியில் சொல்லணும். இப்போ சில பேருக்கு யூஎஸில் பிள்ளை இருக்கா, மாட்டு பொண்ணு இருக்கான்னு போகிறா. அங்கே போனால் அவளுக்கு நிறைய சாதனை பண்ண டைம் இருக்கும். அவள்லாம் ஆஃபீஸ் போயிடுவா. குழந்தைகளுக்கு கரெக்டாக அந்த டயத்துக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நிறைய காலி டைம் இருக்கும்போது அவள் சாதனை பண்ண முடியும். தெரிஞ்ச ஒருத்தர் அங்கே போய் 6 மாதத்தில் 300 ஸ்பீச்சஸை அவள் கேட்டால் எழுதினான். ஏகாந்த சாதனை செய்கிறவாளை ஊக்கப்படுத்தி நம்ம முன்னாடி அழைச்சிட்டு போகணும். நமக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் இப்போ அவள் பண்ணுறேன் அப்படின்னா அவளை என்கரேஜ் பண்ணி, அப்படியாம்மா நீ நன்னா பண்ணுற, பண்ணுமா, நம்ம பண்ணி நம்மளோட கோலை பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம். பிருகத்தை நமக 672வது நாமம். பிராமண்யை நமக, பிராம்ஹை நமக. நம்ம பிரம்ம தத்துவத்திற்கு வந்துட்டோம். பிரம்மா வேற, தத்துவம் வேற. ஆத்மா பிராமிய சக்தி வேற, பிராமினி வேற, சாஸ்வதம் சரஸ்வதி வேற. 8 அக்ஷரம். பிரம்ம, ஆத்மா. பிரம்ம வித்யா யூனிவர்சல் நாலெட்ஜ். பிரம்மா வித்யாங்கிறது ரொம்ப பெரிய நாலெட்ஜ், யூனிவர்சல் நாலெட்ஜ். ஆத்ம வித்யாங்கிறது சப்ஜெக்டிவ் நாலெட்ஜ். சப்ஜெக்ட்னு ஏன் சொல்கிறோம்? உன் சரீரம் என்ன, உன் ஆத்மா என்ன, நீ எந்த ஜென்மாவிலேருந்து எந்த குருவை கிட்ட போனாலும் ஒரே பவுண்ட்ரி தான், யூனிவர்சல் நாலெட்ஜ். எல்லா விஷயமும் தெரியும். அந்த ப்ராசஸ்க்கு முன்னாடி நம்ம இருக்கோம். அதனால தான் காயத்ரி தீட்சை எடுத்துட்டு யஜ்யம், ஜபம், தியானம் எல்லாம் நமக்கு கிடச்சிருக்கு. யஜ்யத்து மூலமாக மற்றவாளுக்கு நம்ம சேவை செய்ய முடியறது, சங்கல்பம் கிடைக்கிறது. எல்லாருக்கும் எல்லா ப்ராப்ளமும் இருந்தாலும் சாதனை பண்ணுறோம். பக்தி குறையலை. குருவோடைய காரியக்கிரமம் செய்ய உற்சாகப்படுறோம். அந்த உற்சாகம் எப்போதும் நமக்கு இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது குரு நம்மக்கிட்ட இருந்து வழிகாட்டுறார். அந்த குரு சொல்கிறபடி கேட்டுட்டு அவளை பிடிச்சுட்டே நம்ம போகணும். இப்போ நம்ம கூட புட்டபர்த்தியில் ஸ்ரீ சாய்பாபாவை பார்க்குறதுக்காக எத்தனையோ பேர் யூஎஸ்லேருந்து ஜெர்மன்லேருந்து வரா. எப்படி? அவரோட ஜென்மமாக அவரோட சேர்ந்து வந்திருக்கிறவா. எங்கே இருந்தாலும் அவரோட லிங்க் வச்சுட்டு வந்துட்டு அவரை தரிசனம் பண்ணிட்டு போகிறா. நம்ம கூட அது மேலே தான் இருக்கணும். டெக்னாலஜியை நம்ம நன்னா யூஸ் பண்ணிக்கிறோம். அசதோமா சத்கமய, தமசோமா ஜோதிர்கமய, மிருத்யோர்மா அமிர்தங்கமய, ஸ்வார்த்தம்மா பரமாத்மங்கமய, அவ்யவஸ்தம்மா சுவ்யவஸ்தங்கமய. அசத்தியத்திலேருந்து சத்தியத்துக்கு நோக்கி போகணும். அதுக்கு பிரயத்தனம் பண்ணுறோம். இருட்டிலேருந்து வெளிச்சத்துக்கு நோக்கி போயின்ட்டுருக்கோம். அதாவது மிருத்யு பயம், அந்த மிருத்யுவிலேருந்து அந்த பயம் இல்லாத ஸ்திதிக்கு பிரயத்தனம் செய்கிறோம்.
அப்படி செய்கிறதுனால மிருத்யு பயம் போகும். இப்போ காலேஜெல்லாம் போனால் இது ஸ்கூல் படிப்போம், இன்டர் படிப்போம், அப்புறம் டிகிரி, அப்புறம் பிஹெச்டி, அப்படி போய் ஒரு டிஸ்டிங்ஷன் வரும். அதாவது ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஏறி போவோம். பிராமிய சக்தியில் நம்ம நின்றுடுறோம். நிறைய சோதனை வரும், அது சோதனையெல்லாம் தாண்டி போகணும். இதை நாரதரோட ஒப்பிடலாம். நம்மளோட தபஸ் கர்மயோகம் செய்யறதுக்கு அவகாசம் கிடைக்கிறது. அதாவது ஃபேமிலி, குழந்தைகள், மாட்டுப்பொன், பேரன், பேத்தி, அதே சமயத்தில் சொந்தக்காரா, அந்த ஃப்ரெண்ட்ஸு, அந்த சொசைட்டியில் இருக்கிறவாளோடெல்லாம் கொஞ்சம் சமாளிச்சுட்டு நம்ம சாதனை பண்ணுறோம். கர்மயோகி காலத்தில் கர்மயோகி ரொம்ப முக்கியத்துவம் அப்படின்னு சொல்கிறா. கர்மயோகத்திலேருந்து சத்திய யோகம் பிரயத்தனம் செய்கிறோம். பிரம்மா, அதாவது பிரம்மானா 4, வேதம், வேதாந்தம், அல்டிமேட் நாலெட்ஜ், யோகம், சுவாசமும் நம்ம சாதனை பிரயத்தனம் பண்ணுறோம். ஆசனம், குருஜி, உபாசனை, சாதனை, ஆராதனை அப்படிம்ப. நம்ம ஸ்ரீராம சர்மா ஆச்சாரியா அவர் உபாசனை, சாதனை, ஆராதனை அப்படின்னு சொல்வார். பிரம்மச்சரியம், பிரம்மா கிட்ட இருந்து கற்றுக்கிறது பிரம்மச்சரியம். தத்துவம், பக்தி, ஞானம், யோகம். நமக்கு விலக்ஷணா ஞானம் விஞ்ஞானமய கோஷத்தில் இருக்குது. அம்பாளோட தத்துவம், சக்தி தெரிஞ்சுக்கணும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் ரூபத்தை தாண்டினர். அப்போ நிஜமான தத்துவம் தெரியுது. நம்மக்கிட்ட 5 தன்மாத்திரையாக இருக்குது. சப்த, ஸ்பரிச, ரூப, ரச, கந்தம். அதன் மூலமாக பௌதிக ஜீவிதத்தை நம்ம ஜீவிக்கிறோம். நம்ம அதை தாண்டணும். தபஸ் நித்தியம் செய்கிறோம். சாஸ்திரப்படி ஜீவிக்க பிரயத்தனம் பண்ணுறோம். சனாதன தர்மம், பிரம்மாணி, பிராமி நமக. சரஸ்வதி, சாவித்ரி, சரஸ்வதி, காயத்ரி ஒரே அம்மா தான். பிராமிய ஸ்திதி, அதான் பிராமணி நாமம். ருதும்பரா பிரக்யா ஸ்திதிக்கு போகணும். எப்போவும் மூலாதாரத்தில் குண்டலினி சக்தி ஜாகிரதம் ஆகி சகசிராரத்துக்கு மேலே சேர்ந்து போகிறது. அங்கே உள்ள அமிர்த பானம், சோமரசம் வரும். க்ஷீரசாகர மதனம் நடக்கிறது நம்மக்கிட்ட. அது கடையும் போது ஆலாகால விஷயம் வருது. அந்த இது குண்டலினி சக்தி மேலே போகும்போது அந்த அமிர்த பானத்தை உடைக்கும்போது அமிர்தம் நமக்கு கிடைக்கிறது. அப்போ காமதேனு, பரசுவேதி, லக்ஷ்மி, உச்சேஸ்வரம், அமிர்தம், கல்பத்தரு எல்லாமே கிடைக்கிறது. நம்ம உடம்புல தினமுமே க்ஷீரசாகர மதனம் நடக்கிறது. எப்படி? உள்மூச்சு, வெளிமூச்சு. வாசிக்கு உங்கள்கிட்ட இருக்கிற மேருதண்டம், பேக்போன், மேரு பர்வதம், குட் தாட்ஸு, அதாவது குட் தாட்ஸ், நல்ல எண்ணங்கள் தேவதை, கெட்ட ஆலோசனை ராட்சசா. நம்ம உடம்புல க்ஷீரசாகரம் தினம் நடக்கிறது. கஷ்டம் ஏன் வருது? ஆலாகலம் கஷ்டம் போய் கர்மா 0 ஆகுது. அப்போ முக்திக்கு வழி கிடைக்கிறது. நமக்கு முக்தி கிடைக்கணும்னா ஆலாகாலத்தை முழுங்கத்தான் வேணும். காயத்ரியை செய்கிறேன், கஷ்டம் தீரலையே, இன்னும் கஷ்டப்படுறேனே அப்படின்னு சொல்கிறவா நிறைய பேர் இருக்கா. சாதனை செய்கிறவாளுக்கு கஷ்டம் கண்டிப்பாக வரும். அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். கஷ்டம் வருதுன்னு சோர்ந்து போகக்கூடாது.
பகவானை ஸ்மரணை பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த எந்த கஷ்டம் வந்தாலும் நம்ம சாதனையில் பின்வாங்காமல் முன்னாடி போயிட்டே இருக்கணும். சரஸ்வதி ஜபம் பண்ணி அந்த அந்த இதை சமித்த நெய்யில் தோச்சு அக்னியில் ஆகுதி பண்ணால் சக்தி நன்னா பெருகும், நிறைய கிடைக்கும் சக்தி. ஐம் சரஸ்வதியை நமக என்ற மந்திரம் அப்போ சொல்லணும். சரஸ்வதிக்கு சக்திக்கு பீஜாட்சரம் ஐம். நம்ம இந்த வசந்த நவராத்திரியில் அந்த ஐங்கிற மந்திரத்தை லட்சம் ஜபம் பண்ணலாம். சரஸ்வதிக்கு ஒரு மந்திரம், ஓம் அம்பிதமே நதீதமே தேவிதமே சரஸ்வதி அப்ரசஸ்தா இவஸ்மசி பிரசஸ்திம் அம்பனஸ்கிருதி ஓம். இந்த மந்திரத்தை சரஸ்வதிக்கு சொல்லலாம். குழந்தைகள் இந்த மந்திரத்தை தினம் கார்த்தால சாயங்காலம் 8 தடவையோ குறைஞ்சது 8 தடவை சொல்லி படித்தா மெமரி பவர் இருக்கும். திக்குவாய் இருந்தால் கூட இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல திக்குவாய் போகும். இது சுய அனுபவம். என்னோடய ஃப்ரெண்டுக்கு பிள்ளைக்கு திக்குவாய் இருந்தது. இந்த மந்திரத்தாவா நிறைய தடவை உச்சரித்து பண்ணுறதில்ல, திக்குவாய் போயிடுத்து அந்த பையனுக்கு. சரஸ்வதி நதி அந்தர்வாகினி. 3 நதியும் சங்கமம். கங்கை, யமுனை, சரஸ்வதி. சரஸ்வதியை நம்ம பார்க்க முடியாது. அந்த அந்தர்வாகினியாக இருக்கிற பிளேஸில் போய் ஸ்நானம் செய்கிறது சரஸ்வதி நதி. அப்போ நமக்கு சரஸ்வதியோட ஸ்பரிசம் கூட கிடைக்கிறது. பாகிய பிரபஞ்சத்தில் பிரகடித்தம் ஆகலை, இன்னும் வரல, வெளியில் வரல. டைம் வரணும். எப்போ வரும்? நம்ம எல்லார்ட்டையும் பிரகடித்தம் ஆனபோது வரும். இப்போ ஜுவாலாகுல் மகரிஷி என்ன சொல்கிறார்? நம்மள 5 பேரில் 3 பேர் பகவானை பார்க்க ரெடியாக இருக்கோம் அப்படின்னா 75% நம்ம எல்லோரும் பிரயத்தனம் பண்ணினா 5 பேரில் 4 பேர் பகவானை பார்க்க ரெடியாகும். அப்போ கல்கி அவதாரம் வந்துடும். சரீரத்தோடு பார்க்க முடியும். எல்லாருமே நல்லவாளாக ஆகிடுவோம். அப்போ கெட்டதே இருக்காது. இதை டெக்னிக்கலாக புரிஞ்சுப்போம். ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் மது சாப்பிட்றத தடை செஞ்சுருக்கா. அதனால் அந்த கிராமத்தில் மது விற்கிற கடையே கிடையாது. அந்த மாதிரி மாறணும். பாண்டிச்சேரியில் அரவிந்தோ வில்லா அப்படின்னு இருக்குது. அங்கே ஒன்றும் மத சம்பந்தப்பட்டது கிடையாது. அங்கே சர்வெண்ட்டே கிடையாது. அவாவா வேலையை அவாவால் செய்வா. அப்படிப்பட்ட கிராமம் தயாராகிருக்கு. அது மாதிரி மெதுவாக விஸ்தாரம் ஆகி மொத்த பிரபஞ்சமும் மாறிடும். அப்போ நம்ம இதர கிரகத்துக்கு பிரயாணம் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு கிடைக்கும். சோலார் சிஸ்டம் கிரகம் போவோம். அப்போ என்ன செய்ய வேணும்? இதர கிரகத்தில் ஏதேனும் அப் அண்ட் டவுன் இருந்தால் அதை கூட சரி பண்ணணும். அப்படி எல்லா கிரகத்துலேயும் நம்முடைய தத்துவத்தை ஸ்ப்ரெட் செய்ய வேணும். கிராமத்தில் சனாதன தர்மமே ஃபாலோ செய்கிறா. நம்மளாம் மணித்வீபம் போகணும் நம்மளோட லட்சியம். எத்தனையோ ஜென்மமாக வருஷமாக நம்ம சாதனை பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஜென்மத்தில் சத்தியயுகத்தை நாம் தரிசனம் பண்ணுவோம். நம்மிடம் வந்தால் பிராமிய சக்தி புரிஞ்சுன்றது போல் ஃபீல் பண்ணுவோம். சத்தியயுகம் வந்தது போல தான். அப்போ பிரபஞ்சமே மாறிடும், யுகம் மாறும். ஸ்ரீ பிரம்மானந்தாயை நமக. பிரம்மாவுடைய ஆனந்தம் அனுபவிக்க நம்ம கஷ்டப்படுறோம். இப்போ இங்கே உட்காந்துட்டு இருக்கோம்.
இப்போ இந்த இந்த ஸ்பீச்சை கேட்குறோம். இதில் ஒரு ஆனந்தம் இருக்குது. ஆனந்தத்திலே பல வகை இருக்குது. லாஸ்ட் ஸ்டேஜ் பிரம்மானந்தம். அதாவது முதல்ல கல்யாணம் ஆகுது, குழந்த பிறந்த உடனே ஒரு ஆனந்தம். அந்த குழந்த பேசினா அது ஒரு ஆனந்தம், அது நடந்தால் ஆனந்தம், அது ஸ்கூலுக்கு போய் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கினா ஆனந்தம். இப்படி ஆகி கல்யாணம் ஆகி அவளுக்கு குழந்தையெல்லாம் ஆனப்புறம் அவள் அம்மா அப்பா நாங்களாம் நன்னா இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. நவமம் சமகம் தப்பு இல்லாமல் தெரிஞ்சு படித்தா அது கௌரிக்கு ஆனந்தம். ஃப்ரைடே சாதனையில் நிறைய பேர் ஆர்வத்தோடு அவெல்லாம் கலந்துண்டா அது ஒரு ஆனந்தம். சிவதாண்டவ ஸ்லோகம் கத்துண்டா ஆனந்தம். இப்படி ஹாப்பி ஸ்டெப்ஸ் டுவர்ட்ஸ் ட்ரூத்து, பரத்தத்துவம் போகிறதுக்கு ஒவ்வொரு அடி முன்னாடி வைக்கிறோம். ஆனந்தம் எல்லாமே சாஸ்வதமாக நம்மகிட்ட இருந்துட்டு வருது. அதாவது குரூப் ஃபார்ம் ஆகி அது கூட ஆனந்தம்தான். பிராமிய ஸ்திதி போகும்போது சாஸ்வதமாக ஆயிடுறது. சரஸ்வதி பீஜம், சரஸ்வதி நம்மகிட்ட வந்திருக்கும்போது சரஸ்வதி நாக்கில் பேசும் பேச்சே சரஸ்வதி தான். நம்ம பேசுகிற பேச்சு ரொம்ப சத்தியமாக பேசணும். அது மேனிஃபெஸ்ட் ஆகும்போது கிறிஸ்டலைஸ்டு ஆகுது. பிரம்மானந்தத்துக்கு நம்ம பிரயத்தனம் பண்ணுறோம், அதே லட்சியம். அப்போ அம்பாள் சிவன் விஷ்ணு தரிசனம் தருவா, எல்லாமே ஒன்று தான். அப்போ அவன் அம்பாள் தனியாக சிவன் தனியான்னு நமக்கு டிஃப்ரென்ஸு தெரியாது. அம்பாள்கிட்ட நீ இருக்க, ஒன்றுட்ட அம்பாள் இருக்கா. இதே பிரம்மானந்தம், இது கூட அம்பாள் தான் தரா. பிரம்மானந்தாயை நமக 676வது நாமம். பலிப்பிரியாயை நமக. நரபலி ஜந்துபலி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். எலும்புச்சம்பழத்தை பலி தரலாம், தோசைக்காய் பூசணிக்காய் பலி தரலாம். உங்ககிட்ட இருக்கிற கெட்ட ஆலோசனையை பலியாக தரலாம். உன்னுடைய கெட்ட பழக்கங்கள் நிறைய இருக்குது, அதை பலித்தா. அதாவது அந்த கெட்ட பழக்கத்தெல்லாம் அதை மனசால் கட் பண்ணி குருவோட பாதத்தில் வைக்கலாம். எங்கிட்ட இருக்கிற கெட்ட ஆலோசனையை கெட்ட பழக்கங்களை பலியாக எடுத்துக்கோ அப்படின்னு எப்போதுமே நம்ம கேட்க மாட்டோம். மற்றவாழ்கிட்ட இருக்கிற கெட்டதை மட்டும் நம்ம சொல்லுவோம். ஏன் அதை அங்கே காட்டி நம்ம பேசுகிறோம்? முதல்ல நம்மளை ப்யூரிஃபை பண்ணிப்போம். நம்மக்கிட்ட இருக்கிற கெட்ட ஆலோசனை கெட்ட பழக்கத்தை நம்ம பலியாக தருவோம். மற்றவாளை திருத்தத்துக்காக நம்ம வரல, நம்மளை நாம் திருத்திப்போம். என்னோட கெட்ட பழக்கங்களையும் கெட்ட ஆலோசனையும் சிதக்னி குண்டத்தில் ஆகூதியாக போடுறேன் அப்படின்னு ஞானமே கம்யம். பக்தி ஞானம் எதுவுமே தெரியல. அம்மா எனக்கு பக்தியும் தெரியல, ஞானமும் தெரியல, ஒன்றுமே தெரியலம்மா, எனக்கு எல்லாம் நீ தான் சொல்லி புரிய வைக்கணும்மா அப்படின்னு சொல்லுவாள். பாகவத்தில் சக்கரவர்த்தி பெயர் பலி. அவர் தன்னுடையதுன்னு தந்தார், பலிக்கு போரல. மம என்று 2 லோகமும் தந்தார், போரல. அப்போ அகங்கார மமகாரத்தை அவர் சமர்ப்பித்தார். அகங்கார மமகாரமே நிஜமான பலி. யார் இதை செய்கிறாளோ அவளுக்கு பரமாத்மா உத்தம ஸ்வரூபத்தை காட்டுவார். சரீரத்தில் நான் இல்லை அப்படின்னா யார் இருக்கா? நான் என்கிறத மறந்துடு. சத்ய சாய்பாபாட்ட போய்
ஒரு வியக்தி நாக்கு மோட்சம் காவாலி அப்படின்னார். அப்போ அவர் சொன்னார், நாக்கு அதை எடுத்துரு, காவாலி அதையும் எடுத்துரு. மோட்சம், மோட்சம்னா டீப் பவர். அவர் பிரபஞ்சத்தில் செஞ்ச சேவையெல்லாம் ஞாபகப்படுத்திக்கோ. நல்லதே தான் நினைவுபடுத்தணும். வேறு ஏதாவது உங்களை டைவர்ட் பண்ணுறதுக்காக யூடியூப்லாம் வரதை அதை கவனிக்காதீங்க. கணபதி சச்சிதானந்த சுவாமிகள் கூட சரீரத்தோட ஹோமத்தில் உட்கார்றார். அவரும் சிவலிங்கத்தை எடுத்தார். எப்படி? நேனும் நான்கிறத மறந்துட்டார். தானே அம்பாள், பகவத் ஸ்வரூபம் அப்படிங்கும்போது விஷ்ணுவும் குருவும் அவரோட உள்ளே வந்துட்டார். அந்த எம்டி சரீரத்துக்கு வா. நம்ம அந்த மாதிரி கூப்பிட்டோமா? நம்ம மனசில் எப்பயாவது பகவானை காலியாக வச்சுட்டுருக்கேன் என் மனசை, நீங்கள் வாங்கோ, நீங்கள் இருங்கோ அப்படின்னு நம்ம என்றைக்காவது கூப்பிட்டோமா? எதை நம்ம வச்சுக்கணும், எதை விடணும், அது கூட நமக்கு தெரியாது. நமக்கு இப்போ அதை கற்றுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதான் நிஜமான பலி. நம்ம பலி கொடுக்கறது தான் பலி பிரியாயை நமக. மூர்க்கத்துவனம், அதாவது நம்மகிட்ட இருக்கிற மூர்க்கத்தனம், திருட்டுத்தனம் அதெல்லாம் போகணும். அதாவது நம்மகிட்டயே ஆடு, குதிரை, இது மலங்கிற கெட்ட எண்ணம், சோம்பல், இது பூனை எல்லாமே இருக்குது. எல்லா அனிமலும் நம்மகிட்டே இருக்குது. அதாவது இது திருட்டுத்தனம் இருக்கக்கூடாது, மூர்க்கத்தனம் இருக்கக்கூடாது, அதாவது சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது, அதாவது ஒரு மாதிரி ஒரு பொறாமை பண்ணுற மாதிரி ஒரு குணம் அதெல்லாம் இருக்கக்கூடாது. பிரதி மனுஷாலும் 5 பலி பலி தரணும். வாசலில் கோலம் போடுற இடம், துளசி செடிக்கிட்ட ஒரு பிடி சாதம் எடுத்து கொடுக்கணும். நம்ம பலிவேஷனம் போடுறது பிரபஞ்சத்துக்கு கிடைக்கணும். கோயிலெல்லாம் கூட 4 பிளேஸில் பலி தருவா. அதாவது பிராமணன் பூஷணிக்காய், சத்திரியா கரும்பு, வைசியன் ஸ்ரீபலா, சூத்திரன் தேங்காய் பலியாக கொடுக்கணும் அப்படிங்கிறா. அதாவது நைவேத்தியமாக அம்பாளுக்கு சமர்ப்பணம் பண்ணினா அம்பா திருப்திப்படுவா. நம்ம அகங்காரத்தை பலியாக தரணும். தேங்காய் உடைச்சிட்டு அதை மனசில் நீ நினச்சிக்கோ, என்னோட பலியை கொடுக்குறேன்னு. பிரபஞ்சத்தில் பூத கோடி நிறைய இருக்குது. ஏதேனும் சமர்ப்பணம் பண்ணணும். நம்ம சமைச்சு சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு பிடி அன்னத்தை கொண்டு போய் வெளியில் போடணும். அதை ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க. அது பட்சி சாப்பிடும். அது குரு ரூபமாக. எறும்பு, அணில், காக்கா எது வேணால் எடுத்துக்கும். அடுத்த நாள் போய் பார்த்து அதெல்லாம் சாப்பிடலையே, காஞ்சுடுத்தே அப்படின்னு நீ சொல்லாத. நீ எடுத்து வச்சு போட்டியா, அதுதான் முக்கியம். அது சாப்பிட்டதா சாப்பிட்லையா அந்த சம்பந்தம் உனக்கு வேண்டாம். முக்கியமாக ஹிந்துக்கள் சாதாரணமாக செய்கிற காரியத்தில் கூட ஒரு மகா ஞானம் இருக்கும். பரங்கி, பூசணி, கரும்பு, தேங்காய், ஸ்ரீபலம் இதெல்லாம் அம்பாளுக்கு தந்தா ரொம்ப பிரீத்தி. 678 ஸ்ரீ பாஷா ரூபாயை நமக. அதாவது வசின்யாதி வாக்தேவதைகள் அட்சரத்தெல்லாம் தயார் பண்ணி நம்ம சரீரத்தில் வச்சு அந்த அட்சரம் மூலமாக லலிதா சஹஸ்ரநாமம் பண்ணினான்.
பூத கோடிகளுக்கு சமர்ப்பிக்கணும், தேவதைகளுக்கு பிரசாதமும் தரணும். பலிவேஷனங்கிறது நம்ம காயத்ரி பரிவாரில் இருக்குது. சின்ன காப்பர் பிளேட்டு அடுப்பில் வைக்கிறது. அடுப்பை கொஞ்சம் நன்னா வச்சு அது நன்னா சூடானோடனே கேஸை சின்னது பண்ணிடணும். முதல்ல சின்னது பண்ணிடணும். அப்புறம் ஒரு அரைநெல்லிக்காய் சாதம், துளி வெல்லம், நெய் இதை போட்டு நன்னா அதை பிசைஞ்சுக்கணும். பசு நெய் போட்டு பிசைஞ்சுட்டு அந்த தட்டில் ஓம் பூர்புவஸ்வ தத்சவிதுர் வரண்யம் பர்கோ தேவஸ்ய தீமகி தியோ யோனக பிரச்சோதயாத் ஸ்வாஹா இதம் காயத்ரியை இதம் நமம. ஓம் பூர்புவஸ்வ தத்சவிதுர் வரண்யம் பர்கோ தேவஸ்ய தீமகி தியோ யோனக பிரச்சோதயாத் ஸ்வாஹா இதம் காயத்ரியை இதம் நமம. அப்படி 5 தடவை பண்ணணும். அப்படி பண்ணுறதுனால அதை அந்த அக்னியில் நன்னா கருகிடும். பலிவேஷனம்னு சொல்கிறது இது ஒரு வீட்டில் ஒருத்தர் பண்ணும்போது அந்த தெருவுக்கே பொல்யூஷன் கண்ட்ரோல் ஆகும். யஜ்யம் பண்ண வார்த்தாவரணம் கிடைக்கும். பித்ருக்களுக்கு, தேவதைகளுக்கு, அவளுக்கெல்லாம் கண்ணு தெரியாமல் இருக்கிறவாளுக்கெல்லாம் இது ஆகாரம் போகிறது. இது தினம் பண்ண நல்லது. அது அப்புறம் அந்த கருப்பாக இருக்கிறத எடுத்து ஒரு கவரில் எடுத்து வச்சு நதியிலையோ இதுலேயோ சேர்த்துடுறது. அது என்ன ஆகும்? அது மண்ணோட மண்ணாக போய் மழை வந்து அது மறுபடியும் மேலே போய் நமக்கு பலன் கிடைக்கும். ஓம் நமச்சிவாய அட்சரம் நம்ம உடம்புல எங்கே டச் ஆகுதுன்னு நம்ம கவனித்தோம். அதே மாதிரி ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக எங்கு டச் ஆகுதுன்னு கவனி. அதாவது ஓம் பூர்புவஸ்வக அது கூட நம்ம பெட்டது ஷட்சக்கரத்தில் எந்தெந்த பெட்டல்ஸில் அது டச் ஆகுது இதெல்லாம் அனுபவபூர்வமாக நம்ம கவனிக்கணும். ராவணன் வந்து சிவதாண்டவ ஸ்லோகம் எழுதினார். அந்த அக்ஷரம் சொல்லும்போது அது எங்கே படுறது அப்படின்னு சொல்லி சொன்னார். அவருக்கு வந்து எந்த இடத்துல டச் ஆனால் மகாலட்சுமி சக்தி சித்திக்கும் அதையும் கவனிக்கணும். அவர் ஸ்ரீ ராவணேஸ்வரனுக்கு மகாலட்சுமி அப்படி நீ என்ன சொன்னாலும் செய்கிறேன்னு தாசியம் பண்ணினான். அக்ஷர ரூபத்தை சிவாய நமக இப்போ நம்ம சயின்ஸாவாக பார்க்குறோம். லக்ஷ்மி தேவி அனுகிரகம் பண்ணுவா. பிராகிருத்திய சக்தி லக்ஷ்மி தேவி. அந்த லக்ஷ்மி தேவி சக்தி நம்மகிட்டேருந்து வருது. சைக்கலாஜிக்கலாக இது ரிச்னஸ். அதாவது நம்மகிட்ட 10 ரூபா இருந்தால் கூட நம்ம ஆனந்தமாக இருக்கிறது. அதாவது வீடு இருந்தாலும் ஓகே, இல்லைனாலும் ஓகே. அதாவது கண்டென்ட்மெண்ட் லைஃப் வேணும். குழந்தைகள் நம்மளை கவனித்தாலும் ஓகே, கவனிக்கலைனாலும் ஓகே. அதெல்லாம் நம்ம பழகிக்கணும். ஸ்ரீ பாஷா ரூபாயை நமக 678வது நாமம். பாஷையே பகவானோட பாஷை. நம்ம எந்த பாஷையில் பேசினாலும் பகவான் நம்மளை புரிஞ்சுப்பார். எப்படி கூப்பிட்டாலும் பகவான் வருவார். அவருக்கு பாஷையோட சம்மந்தம் இல்லை. பரா பசிந்தி மத்தியமா வைகிரி பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். வைகிரியில் நமக்கெல்லாம் வைகிரி இருக்குது. பரா பசிந்தி மத்தியமா இதுவும் இருக்குது. மனுஷா மட்டுமே வைகிரி இருக்குது. நாய், கிளி இதுக்கெல்லாம் சவுண்டு வரும். வைகிரி சக்தி கிடையாது. அதை வந்து சவுண்டு போட்டு அந்த சப்தத்தோடு அவளுக்கு அதை பழகிறா. இப்போ வந்து வயலில் உழவர் சொன்னதை அந்த எருமாடு கேட்கும். பசு மேய்க்கிறவா ஆடு மேய்க்கிறவாலாம் அவள் சொல்கிறத அது கேட்கும்.
அதுக்கெல்லாம் பசியந்தி மத்தியமாக இருக்குது. பரா இருக்கலாம். வைகிரி சக்தி நமக்கு மட்டும்தான் இருக்குது. நம்ம உடம்பில் அந்த 50 அட்சரம் இருக்குது, அதை சரியாக உபயோகிச்சுக்கணும். 679வது நாம பிரகசேனாயை நமக. ஒரு பெரிய சேனை இருக்கிறது ரொம்ப அவசியம். எல்லாம் சேர்ந்தது, ஸ்ரீவித்யில் எல்லாம் சேர்ந்தது தான் ஆம்நாய மந்திரம் அப்படின்னு சொல்கிறான். ஷடானனாய நமக சிவமந்திரம், விஷ்ணு மந்திரம், தசாவதார மந்திரம் எல்லாம் இருக்குது. அம்பாளுடைய சேனை மாத்திரமே. வேதாந்தி மந்திரம் சேனையே, ஒரு மந்திரம் ஒரு சேனை. நாத ரூபிணி அஸ்திரம், அந்த எல்லாமே மந்திர ரூபமாக பிரயோகிக்கிறா. பானத்தில் உள்ள சக்தி மந்திரமே. அம்பாளோட சேனை 64 கோடி. அந்த அம்பாளோட அந்த சக்தினால் யாரையும் வெல்ல முடியாது. அக்ஷோபிஸ் சக்தி, அன்பீட்டபிள். அதை கவுண்ட் பண்ண முடியாது. வாராகி, சியாமளா, சம்பத்கரி, அஸ்வாரூடா, நித்திய தேவதா, சமாரூடா எல்லாமே லலிதாம்பாளோட சேனைகள் தான். தலைவி லலிதாம்பா. அறுநூற்றி 81வது நாமம் பாவா பாவ விவர்ஜிதாயை நமக. 680. அம்பாளே பிராமிய சக்தி, அட்சர ரூபிணி. அம்மா பாஷா ரூபம். யாவருக்கும் அம்பாள் தான். எத்தனை கோடி நாமா கூறினாலும் எழுதினாலும் அந்த பாவம் ரொம்ப 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 முக்கியம். நான் 24 லட்சம் காயத்ரி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் போகாது. அதை அனுபவித்து அந்த பாவத்தை புரிஞ்சுட்டு பண்ணணும். எத்தனை பண்ணினாலும் இன்னும் பண்ணணும்னு அந்த ஆனந்தம் இருக்குது பாருங்க, அதுதான் முக்கியம். அந்த பாஷா பரிஜானம் நம்மகிட்ட தான் இருக்குது. நம்ம தினம் மந்திரம் இதெல்லாம் படிச்சுட்டே இருக்கிறதுனால தான் இதை சொல்கிறதுக்கு முடியுது, உங்களுக்கு கேட்டு புரிஞ்சுக்கவும் முடியுது. நமக்கு மந்திரம் பண்ணுறது போர் அப்படிங்கிற வார்த்தை வரவே கூடாது. மந்திரம் பண்ணுறது, பிரயத்தனம் செய்கிறது ரொம்ப முக்கியம். நம்மகிட்ட ஜாக்கிரதையான ஒரு வாக்கு சொன்னாக்க அது ரொம்ப கேர்ஃபுல்லாக யோசித்து சொல்லணும். அதாவது இப்போ ரிஷிகள்லாம் அம்பாளை தரிசனம் பண்ணி அவள் ரூபத்தை நமக்கு சொன்னான். ஆனால் அது அப்படியே இருக்கணும்னு அவசியம் இல்லை. பாரதிய ரிஷிகள் அப்படி தரிசனம் பண்ணினான். நிக்லாஸ்ங்கிறவ வேறு ரூபமாக தரிசனம் பண்ணான். அவர் ஹிமாலயாவில் ஒரு ஸ்திரீ பர்த்தா போட்டுட்டு இருக்கிறதா தரிசனம் பண்ணார். புத்திஸ்டெல்லாம் தாராதேவி, காளிகா தேவி அப்படின்னு தரிசனம் பண்ணான். அதாவது நம்ம பாரதியத்தில் நகை எல்லாம் ஆபரணம்லாம் அம்பாளுக்கு நம்மளாம் எப்படி போட்டுப்போம், அப்படி நகை போட்டுட்டு அம்பாள் இருக்கிறதா அவள் தரிசனம் பண்ணினான். அந்த திபத்திலலாம் அங்கே இருக்கிற அம்பாளுக்கு அவெல்லாம் எப்படி ஆபரணம் போட்டிருப்பான், அது மாதிரி அவள் தரிசனம் பண்ணினான். தியோசபிக்கல் இதில் பாவ விவர்ஜிதாயின்னா அக்னி ரூபமாக தரிசனம் பண்ணான். லலிதா தேவி அப்படியே இருக்குமா, அதை தாண்டணும். அதாவது இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், நம்மளே ஒரு வரையறை வச்சக்கூடாது. அந்த வரையறையை தாண்டணும். அந்த பாவத்தை தாண்டி அசலான சக்தியை நாம் பிடிச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதை வார்த்தையால் சொல்ல முடியாது. எப்போவும் அது இருக்கும். சரீரம் நித்தியம் இல்லை. சரீரம் இப்போ இருக்குது, அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அது விழுந்துடும். ஆனால் ஆத்மாவுக்கு சக்தி இருக்குது, அதிகம் இருக்குது. ஆத்மாவுக்கு ரூபம் இல்லை.
நம்ம அம்பாளை வந்து நகசிக பரியந்தம் தியானிப்போம். சிரஸ்லேருந்து கால் மெட்டி வரைக்கும் அதி அற்புத அர்த்தம் சொல்லியிருக்கா. இதை புரியறதுக்காகவே அம்பாளுக்கு ரூபம் தந்து நம்மளை புரிய வச்சிருக்கா. அறுநூற்றி 81வது நாமம் ஓம் சுகாராத்யாயை நமக. அம்பாளை ஆராதிக்கிறதுல ஒரு சுகம் இருக்குது. அந்த பூஜையே ஆனந்தம். இப்போ வந்து 10ஆம் கிளாஸ் படிக்கிறோம், இன்டர் படிக்கிறோம், பிஎஸ்சி டிகிரி எல்லாம் படிப்போம். அப்போ நம்ம வந்து முதல்ல 10ஆம் கிளாஸ் படித்து இன்டர் படித்தோடனே வந்து இந்த பார் சிஏ கூட படிக்கலாம், நீ வந்து சிஎஸ் கூட படிக்கலாம், இந்த மாதிரியெல்லாம் படிப்பு இருக்குது அப்படின்னு முதல்ல உனக்கு ஆர்வம் வராது. முதல்ல சரி கிளாஸ் சேர்ந்துருவோம். சேர்ந்து ஒரு மாதம் ஆனப்புறம் அந்த படிப்பை பற்றி எல்லாம் இன்னும் விவரம் தெரிஞ்ச உடனே ரொம்ப இஷ்டப்பட்டு படிக்க ஆரம்பிச்சிருவோம். அதே மாதிரி தான் பூஜை பண்ணும்போதும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்வம் வரும். அப்புறம் நன்னா அதை அனுபவித்து பூஜை பண்ணுவோம். பூஜை ஜபம் அது பண்ண பண்ண ஆனந்தம் வரும். தத்தர் வந்து தத்தாத்திரேயர் அவரோட நினச்ச மாத்திரத்திலேயே அவரை வந்து நமக்கு பிளெஸ்ஸிங் அனுப்புகிறார். ஆனந்தம் வந்துடும். பூஜையிலேருந்து சாதனைக்கு போகிறதுக்கு குரு சொல்லுவார், இப்போ பூஜை ஆகிடுத்துப்பா, இனிமேல் நீ சாதனை செய்யலாம் அப்படின்னு. அதாவது இப்போ புதுசாக வரவாளுக்கு முதல்ல பூஜை தான் சொல்லுவாள். அப்பா இந்த மாதிரி பூஜை பண்ணு நல்லது அப்படின்னு. அப்போ அவளுக்கு அப்பயே சாதனை சொல்ல முடியாது. இதை அனுபவித்து அந்த ஸ்டெப்பாக தான் வரணும். உனக்கு அம்பாளோட அனுபவத்தில் உன்னோட குருநாதர்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். அதாவது நீ அம்பாள்கிட்ட நன்னா மனசு விட்டு பேசலாம். இப்போ நன்னா சம்பாதிக்கிற அம்மா, நான் நன்னா சம்பாதிக்கிறேன், இதெல்லாம் நன்னா வச்சுட்டுருக்கேன், நன்னா வாங்கியிருக்கேன், எல்லாம் உன்னோட அனுகிரகம்மா அப்படின்னு சொல்லு. நகையெல்லாம் நன்னா போட்டுண்டு அம்பாளை பூஜை பண்ணேன். வெளியில் சொல்ல முடியாது, ஆனால் அம்பாள்கிட்ட சொல்லலாமே. இதுதான் ஆத்ம வித்யா தத்துவ வித்யான்னு சொல்கிறோம். கார்த்தால் எழுந்த உடனே அம்பாள்கிட்ட, அம்மா நீங்கள் நேற்று இந்த வேலையெல்லாம் பண்ணணும்னு நினச்சேன், அதெல்லாம் பண்ண முடியல, இப்போ பண்ணுறதுக்கு எனக்கு அனுகிரகம் பண்ணுமா, இன்றைக்கி அந்த வேலையெல்லாம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லணும். அப்போ அம்பாள்கிட்ட சொன்ன உடனே நமக்கு ஒரு தைரியம் உற்சாகம் தானே வந்துடும். அதேமாரி பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ராஜராஜேஸ்வரியை நமக அப்படின்னா அது ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணுறவ. சிவனுக்கு ஈஸ்வரி, பிராணேஸ்வரி. ராஜ்யத்தில் உள்ளவாளை அம்பாள் மகாராஜாவாக தயார் செஞ்சுக்க வேணும். அதாவது இப்போ நம்ம வீட்டில் இருக்கோம், நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம மகாராணி தான். நம்ம வீட்டில் இருக்கிற நம்மளோட கணவர் வந்து ராஜா, அதான் சிவன் சக்தி. அதாவது வீட்டுக்கு வரவா அந்த ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கணும். இதெல்லாம் அம்பாளை பூஜை பண்ண அம்பாளை அந்த சக்தியை நமக்கு தரா. இதுக்கு மேலே பரமேஸ்வர தத்துவம் இருக்குது. அதாவது இதுக்கு மேலே ஞானம், வைராக்கியம், விவேகம், மோட்சம் தருவேன் அப்படிங்கிற அம்பா. அதே ராஜராஜேஸ்வரியை நமக.
ராஜ்யதாயின்யை நமக. ஓம் ஸ்ரீ ராஜ்ய வல்லபாயை நமக. ராஜராஜேஸ்வரி, லலிதாம்பா எல்லாம் அம்பாளோட நாமா தான். காமேஸ்வரி, காமாட்சி எல்லாம் ஒன்று தான். ஓம் ஸ்ரீ மாத்திரே நமக. அம்பாளை மிஞ்சின தத்துவம் இல்லை. ஸ்ரீ வித்யையில் 12 குபேர, அதில் ஒன்று குபேர வித்யை. மனு வித்யை, சந்திர வித்யை, குபேரலட்சுமி ஆராதனைன்னு ஒன்று இருக்குது. குபேர வித்யே ஸ்ரீ வித்யை தான். நமக்கு கண்ட்ரோல் வரணும். அதாவது இப்போ நீங்கள்லாம் இப்போ இதை கேட்குற உங்களுக்கு உங்கள் ராஜ்யத்தில் கண்ட்ரோல் இருக்குது. அதனால தான் இது கிளாஸுக்கும் வர முடியறது, இந்த மொபைலில் ஸ்பீச்சையும் கேட்க முடியறது. அதுக்கு உங்களோட ஆர்வத்துக்கு ஏற்ற மாதிரி சமய சந்தர்ப்பம் அமையிறது. இதெல்லாம் நீ இருக்கிறதுனால நீ அச்சீவ் பண்ணிட்ட. வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சேவை பண்ணத்தான் வேணும். அந்த வேலை பண்ணிவிட்டு அதில் ஒரு கண்ட்ரோல் வந்துடுத்து. நீ இப்போ பிரம்மானந்தமாக இருக்க. அந்த பிரம்மானந்தத்தை நீ நன்னா அனுபவிக்கிற. அந்த ஸ்லோகத்தை நன்னா புரிஞ்சு ஃபாலோ பண்ணுற. இந்திரனோட ராஜ்யம் அமராவதி, அக்னியோட ராஜ்யம் தேஜோவதி. குபேர முதிரையில் 10 நிமிஷம் இருந்தால் கூட குபேரனோட அனுகிரகம் நிறைய கிடைக்கும். அஷ்டதிக் பாலகர்களுக்கு ராஜ்யம் தனியாக இருக்குது. யமதர்மரோட ராஜ்யம் சம்மீலினி. பிரம்மா, விஷ்ணு, சூரியன், சந்திரன், கிருஷ்ணலோகம், கோலோகம், வர்ணருக்கு லோகம் எல்லாம் தனித்தனியாக ராஜ்யம். புவனேஸ்வரி வித்யையாக பாவனை செய்கிறோம். சமஸ்த லோகத்தையும் அம்பாள் எப்படி பரிபாலனம் செய்கிறா? ராஜ்யதாயின்யை நமக, ராஜ்ய வல்லபாயை நமக. அம்பாள் தன்னை பூஜை பண்ணுறவாளை ராஜபீடத்தில் வைக்கிறா. ராஜ்யத்தை பரிபாலிக்கிறவ ராஜராஜேஸ்வரி. அம்பாள் நிவாசம் பண்ணுறா. இதெல்லாம் மணித்வீபம் போகிறதுக்கு இதெல்லாம் தாண்டி போகணும். நமக்கு ராஜ்யத்து கிருபை நிறைய இருக்குது. அம்மா குபேரன், வாயு யாவும் பூஜை பண்ணவா. நமக்கு எல்லாமே இருக்குது. வீடே ராஜ்யம். நமக்கு இருக்கிற சம்பாத்தியத்தில் நம்ம தானம், எங்கேயாவது யஜ்யம்னாக்க ஏதாவது பண்ணுறதுக்கு நம்ம கொடுக்க முடியுது. நாம் மனசளவில் நிறைவாக இருக்கோம். இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு அந்த ஆசை இல்லை. ராஜ்யலட்சுமி இருக்கா. பிரகல்லாதனுக்கு அவர் எல்லாம் பிரம்மமாக பார்க்குறார். ஹிரண்யகசிபுக்கு அந்த லெவல் வரல. 9 நிதி, அஷ்டசித்தி, நவநிதிக்கே தாத்தா அப்படின்னு சொல்கிறோம். காயத்ரி சாலிசாலியும் வருது, அஷ்டசித்தி நவநிதிக்கே தாதா அப்படின்னு. அஷ்டசித்தி நவநிதி, நவநிதினா என்ன? நவநிதி பத்மநிதி, மகாபத்மநிதி, சங்கநிதி, மகரநிதி, கச்சபநிதி, முகுந்தநிதி, நீலநிதி, குண்டநிதி, கர்வநிதி. அம்பாளுடைய ஆசீர்வாதம் ஒன்று இருந்தால் போரும். அது கிடைக்கிறதுக்கு தான் நம்ம ரொம்ப பிரயத்தனப்படுறோம்.
அது கிடைக்கிறது. சதுரங்க பலேஸ்வரி அப்படின்னா என்ன? அம்பாளுக்கு எல்லாம் இருக்குது. ரத கஜ துரக பதாதி அப்படின்னு சொல்லுவோம். ரதம் இருக்குது, கஜன்னா யானைப்படை, துரகன்னா குதிரைப்படை, பதாதினா இந்த காலாட்படை. கோச பலம், சதுரங்க பலம் இருக்குது. சப்தசிதி பாராயணத்தில் சுரதன்கிற ஒரு ராஜா எல்லாம் அவருக்கு ராஜ்யமே போய் அவர் ஒரு குருட்ட வந்து தங்கிடுறார். அங்கே பூஜை அதெல்லாம் அட்டன் பண்ணி எல்லாம் கற்றுன்ற அப்புறம் அவர் அந்த பூஜை பண்ணுறதோட பலன் எல்லா சம்பத்தும் ராஜ்யமும் திரும்பி கிடச்சிது. நாமத்தில் இது பீஜம் 4 இருக்குது. பீஜம், சங்கம், பத, ரேகா 4 இருக்குது. மந்திரத்துக்கு அதான் சதுரங்க பலம். மந்திரத்தில் ஷடாட்சரி, நவாட்சரி 9, காயத்ரி 24 அட்சரம், ஓம் நமோ பகவதே வாசுதேவ 12 அட்சரம். மந்திரத்தோட சக்தி அட்சரம். அதில் இது பீஜாட்சரம், அதில் எண்ணிக்கை கூட இருக்குது. மந்திரத்துக்கு யந்திரம் முக்கியம். அம்பாளே மந்திரம். பஞ்சதசி 15 அட்சரம், அதுக்கு யந்திரம் ஸ்ரீசக்கரம். ஸ்ரீசக்கர தேவதா சதுரங்க பலேஸ்வரி. ஸ்வஸ்தி.